ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 11th அக்கௌண்ட் சொல்லி தர போகிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிபிள் காலம் கேஷ் புக். என்டர் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன் இன் த 3 காலம், அதாவது ட்ரிபிள் காலம் கேஷ் புக் ஆஃப் கல்யாண சுந்தரம். ஹேண்ட் அப்படின்னா 2 சைடில் இங்கே தான் வரும் பேலன்ஸ். அமௌண்ட்டை கேஷ் காலமில் போடுவோம். என்ன அமௌண்ட்னா 42,500. ஒரே டேட்டில் 2 இருந்ததுன்னா வெறும் பேலன்ஸ் போட்டாலே போதும். ஃபஸ்ட் ஒன்றுக்கு பேலன்ஸ் பி பை டி அண்ட் அமௌண்ட்டில் கேஷ் காலமில் ஒரு அமௌண்ட்டும் பேங்க் காலமில் இந்த அமௌண்ட்டும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு 42,500 அண்ட் கேஷ் அட் பேங்க் அப்படின்னா பேங்க் சைடில் அமௌண்ட் ப்ளேஸ் பண்ணோம் 3,500. நெக்ஸ்ட் சம் டே 3 received ஃபார் கேஷ் சேல்ஸ் அமௌண்ட் 15,700. ஸோ 2ல் கேஷ் வரும், 2ல் சேல்ஸ் வரும். கேஷ் புக் அப்படின்றனால கேஷ் வராது. டேட் காலமில் 3 2 சேல்ஸ் அமௌண்ட்டு கேஷ் காலமில் ப்ளேஸ் பண்ணுவோம் 15,700. நெக்ஸ்ட் சம் டேட் 4 கேஷ் பேட் இன்ட்டு பேங்க். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கேஷும் வருது பேங்க்கும் வருது. அமௌண்ட் 11,500. இந்த மாதிரி சம்னா கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷும் வருது பேங்க்கும் வருது கொஸ்டின் அப்படின்னா. டேட் 4 கேஷ் பேட் இன்ட்டு பேங்க். நம்ம கையில் இருக்க கேஷை பேங்க்கில் பே பண்ணுறோம். ஸோ 2 கேஷ் பை பேங்க் வரும். 2 கேஷ் அமௌண்ட்டை பேங்க் சைடில் போடுவோம். இங்கே எல்எஃப் காலமில் கான்ட்ரா என்ட்ரினா சீன் போடணும். அமௌண்ட்டை பேங்க் சைடில் போடுவோம் 11,500. அண்ட் இதே டேட்டில் பையில் பேங்க் போடுவோம். டேட் 4 கான்ட்ரா என்ட்ரி என்ன அமௌண்ட் இருக்குங்க 11,500. அதே அமௌண்ட்டில் கேஷ் சைடு போடுவோம். கான்ட்ரா என்ட்ரி வந்தால் இப்படி தான் போடணும். நெக்ஸ்ட் சம் டேட் 6 கேஷ் பர்ச்சேஸ் 14,300. கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை பர்ச்சேஸ் 2 கேஷ் வரும். டேட் 6 பை பர்ச்சேஸ் அமௌண்ட் 14,300 கேஷ் காலமில். Next sum date 9 received dividend directly by the bank through ECS 2,000. received dividend அப்படின்னா by 2 சைடில் 2 dividend அப்படின்னு வரும். பொங்கல் அட்வான்ஸ் டேட் 10 பொங்கல் அட்வான்ஸ் டு ஸ்டாஃப் பே த்ரூ பேங்க் மூலிமா பே பண்ணிட்டாங்க. அமௌண்ட் 17,000. பை சைடில் டேட் 10 பை பொங்கல் அட்வான்ஸ் அமௌண்ட் 17,000. நெக்ஸ்ட் சம் டேட் 12 ரிசீவ்ட் கேஷ் ஃப்ரம் நாகராஜன் அண்ட் அலவுட் ஹிம் 11,850 டிஸ்கவுண்ட் அண்ட் 150 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 2 காலமில் டேட் 12 டு நாகராஜன் அமௌண்ட் என்னதுன்னா கேஷ் காலமில் 11,850. அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே டிஸ்கவுண்ட் அலவுட்னு சொன்னாங்களே, டிஸ்கவுண்ட் அலவுடில் எவ்வளோ அமௌண்ட்னா 150 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 150 இங்கே போட்டுட்டு
கேஷ் காலமில் 11,850. நெக்ஸ்ட் கொஸ்டின், date 17, paid Magesh in full settlement of his account rupees 20,000. 20,000 வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் மகேஷ் அக்கௌண்ட் பண்ணியாச்சு. அண்ட் 19,700 பை சைடில் டேட் 17 பை மகேஷ் அக்கௌண்ட், அமௌண்ட் 19,700. கேஷ் காலமில் நெக்ஸ்ட் கொஸ்டின், டேட் 20, கேஷ் விட்ரான் ஃபார் பர்சனல் எக்ஸ்பென்சஸ், அதாவது பர்சனல் யூஸ்க்காக கேஷ் வந்து பேங்க்லேருந்து விட்ரா பண்ணியிருக்கோம். அமௌண்ட் 20,000. பை சைடில் டேட் 20 பை ட்ராயிங்ஸ் அப்படின்னு போட்டு அமௌண்ட் எவ்வளோ 20,000. கேஷ் காலமில் 20,000. நெக்ஸ்ட் சம், லாஸ்ட் சம், டேட் 30, விட்ரான் கேஷ் ஃப்ரம் ஏடிஎம் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக கேஷை ஏடிஎம்மில் விட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன தெரியுது, இதுலேருந்து கேஷ் அண்ட் பேங்க் வந்திருக்கு. விட்ரா ஏடிஎம் அப்படின்னாலே கேஷ் அண்ட் பேங்க் வந்திருக்கு. இது கான்ட்ரா என்ட்ரி. அமௌண்ட் 1,500. இதுக்கும் விட்ரா பண்ணியிருக்கோம். இதுவும் கேஷ் பேங்க்காக கன்சிடர் பண்ணிக்கணுமா? இல்லை, ஏன்னா இது வந்து பர்சனல் யூஸ்க்காக, இது ஆஃபீஸ்க்காக எடுத்திருக்கோம். கேஷ் அண்ட் பேங்க் வரும். 30 டேட், இந்த சைடு பை கேஷ். இங்கே எல்எஃப் காலமில் கான்ட்ரா என்ட்ரி. அமௌண்ட் வந்து பேங்க் சைடில் தான் எழுதுவோம். கேஷ் போட்டால் பேங்க் சைடில் எழுதுவோம், பேங்க்குன்னு போட்டால் கேஷ் சைடில் எழுதுவோம். அண்ட் இதே டேட்டோட இதே அமௌண்ட்டை வந்து இந்த சைடு டு பேங்க், சி இங்கே போடணும், இங்கே கேஷ் சைடு. இப்போ நம்ம சம் எங்கே ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் டோட்டல் பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேங்க் சைடு கேல்குலேட் பண்ணலாம், ஏன்னா அதுதான் சின்ன அமௌண்ட்டாக இருக்குது. இந்த சைடு பேங்க் சைடில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்னதுன்னா, பொங்கல் அட்வான்ஸில் டைரெக்டாக பேங்க்கில் போட்டுட்டாங்கன்னு பார்த்தோம் கொஸ்டினில். பேங்க்கில் போட்டதுனால அமௌண்ட் வந்து பேங்க் சைடில் தான் வரும், கேஷ் சைடில் வராது. சாரி. ஓகே, இப்போ டோட்டல் பண்ணால் ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் 18,500. இந்த சைடு கம்மியாக வருது. அண்ட் இந்த சைடு இந்த பேங்க் சைடு டோட்டல் பண்ணால் 48,500 வருது. ஸோ ரெண்டுத்தில் வந்து 48,500 பெருசு. இங்கே ஈக்குவல் அமௌண்ட் போட போகிறோம். அண்ட் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த பேங்க் காலம்லேயும் 48,500. ஓகே, இப்போ இங்கே என்ன வந்ததுன்னா 18,500 அண்ட் 48,500 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணி தான் இங்கே பேலன்ஸ் அமௌண்ட்டை போட போகிறோம். மைனஸ் பண்ணால் 30,000 வருது. அட்ஜஸ்டிங் அமௌண்ட் என்னது 30,000. ஸோ அதுக்கான என்ட்ரி அந்த நேம் என்னதுன்னா பை பேலன்ஸ் C/D. ஓகே, இந்த மாதிரி போடும்போது அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடும்போது டேட் வந்து அந்த மந்தோட எண்ட் டேட். இப்போ ஜான் அப்படின்னா ஜானோட எண்ட் டேட் இது 31st. இங்கே இந்த அமௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 31st பை பேலன்ஸ் C/D, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ். இதே அமௌண்ட்டை எடுத்து இந்த சைடு கீழே போட போகிறோம். இந்த சைடு போடும்போது என்ன வரும், அடுத்த மந்தோடைய ஃபர்ஸ்ட் டேட் அண்ட் பை பேலன்ஸ் B/Dயாக மாறும். அது இங்கே Feb 1 2 பேலன்ஸ் B/D. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து கேஷ் காலமில் கால்குலேட் பண்ண போகிறோம் ரெண்டு சைடும். அண்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது கேஷ் இன் பேங்க் மட்டும் தான் பண்ணணும். டிஸ்கவுண்ட் வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து போட்டுருவோம்.
இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வெறும் 150 இருக்குது. ஸோ 150 போட்டுருவோம். அண்ட் இந்த சைடு பை சைடு ஸ்ட்ரெயிட்டாக 300 வருது. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 300. இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும், ஈக்குவல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சைடு கேஷ் சைட் டோட்டல் பண்ணால் 71,550 அண்ட் இந்த சைட் டோட்டல் பண்ணால் 65,500 வருது. ஸோ ரெண்டுத்தில் 71,000 தான் பெருசு, இங்கே 71,550. ஓகே, அது லெஸர் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால அந்த அமௌண்ட்டையும் இதையும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் 6,050 வருது. ஓகே, இந்த 71,000 ஈக்குவல் அமௌண்ட்டை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அந்த பேலன்சிங் அமௌண்ட் 6,050 பார்த்தோம். அது நம்ம அட்ஜஸ்டிங் அமௌண்ட், அதனால மேலே போடணும். அண்ட் இந்த அமௌண்ட் மேலே போட்டால் இங்கே கீழே தான் வரணும். ஓகே, அவ்வளோதான் சம்மு. இதான் ட்ரிபிள் காலம் கேஷ் புக். நம்ம சிங்கிள் காலம் கேஷ் புக் அண்ட் டபுள் காலம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அண்ட் ட்ரிபிள் காலம் பார்த்துருக்கோம்.